வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வினோ பிரின்சஸ் பிரிட்டி. நம்ம இன்னைக்கு சேனல் என்ன பார்க்க போறோங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கொத்து பரோட்டா செய்கிறதுக்கு நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். ஒரு 2 பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணியிருக்கேன். 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட நெக்ஸ்ட் என்ன வேணா, நான் வந்து என்கிட்ட ஒரு 4 புரோட்டா இருந்ததை பிச்சு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஒரு கொஞ்சம் சூடா இருக்கிற தண்ணியில ஒரு 4 பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், அப்புறம் வந்து 2 இன்ச் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் சுடுதண்ணியில ஊற போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதை மிக்சியில நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. தண்ணி இல்லாம கொஞ்சம் உப்பு போட்டு பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடணும். கொஞ்சம் பாருங்க, நான் வந்து மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பாருங்க, சால்ட் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துருங்க. வாங்க இப்ப நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு. பாருங்க, இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து இது என்னன்னு சொல்லணும்னா, நம்ம ஹோம்மேட் சில்லி பேஸ்ட் இருக்குல்ல, அதுதான் இது. நம்ம டொமேட்டோ பேஸ்ட் சாஸ் மாதிரி சில்லி சாஸ் தான் இது. இது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அது நான் வந்து இந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்குவேன். சரி, வாங்க இப்போ டிஷ்ஷுக்கு இது என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம்னா, நான் வந்து தோசை தவா போட்டிருக்கேன். தோசை தவாவில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பட்டை கிராம்பு பவுடர் போட்டிருக்கேன். நீங்கள் பவுடர்ல இருந்தால் பவுடர் போட்டுக்கோங்க, இல்லைனா வந்து முழுசாக இருந்தாலும் போட்டுக்கலாம். போட்டு இது கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆக விட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பச்சை மிளகா எடுத்து அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நல்லா இது வந்து பச்சை மிளகா வந்து தெறிக்கும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது பச்சை மிளகா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை புதினா இருக்குல்ல, ஸோ இதையும் வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா ஸ்மெல், அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் வந்து வரும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா வந்து புதினா வந்து வதங்குச்சுன்னா அதோட டேஸ்ட் வைஸ் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் இருக்குல்ல, நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தான் அந்த ஆனியனை எடுத்து போட்டுக்கிட்டோம். சரி, அது கூட சால்ட்டு போட்டு நமக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு, சால்ட் வந்து எதுக்கு போடுறோம்னா சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதுக்காக வேண்டி ஆனியனோட சால்ட்டு சீக்கிரமாக ஃபர்ஸ்ட்லேயே போட்டிருக்கோம். ஸோ போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அப்போ தான் வந்து நல்லா அந்த டேஸ்ட் வந்து வெங்காயம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் வதங்காமல் போட்டுற வேணாம். ஸோ நான் பாருங்கள், இப்போ நான் எந்த மாதிரி வதங்கி பாருங்கள், இந்த கலரில் வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்குல்ல, அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி நல்லா மேஷ் ஆகி வரணும். ஸோ அப்போ தான் வந்து நல்லா வந்து டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அப்போ தான் வந்து நம்ம செய்கிற கொத்து பரோட்டாவுக்கு நல்லாயிருக்கும். நான் வந்து இது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் இருக்குல்ல, அது நான் வந்து போட்டுக்கிட்டேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு பிளெயின் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், சில்லி பவுடர் வேணான்னா விட்டலாம். பட் கரம் மசாலா போட்டுக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ என்ன செய்யலாம்னா, நான் வந்து ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். 4 பரோட்டா வச்சுட்டதுக்கு 4 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். இந்த 4 முட்டையும் நல்லா இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பொரியல்லாம் செய்வோம் பாருங்க, இந்த மாதிரி வச்சு வர வரைக்கும் நல்லா கொஞ்சம் கிண்டி கிண்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ இது மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் என்ன செய்யலாம்னா, நம்ம அரைச்சி வச்சிருந்த சில்லி பேஸ்ட் இருக்குல்ல, அதில் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து 1 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோயா சாஸ் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அதே மாதிரி டொமேட்டோ சாஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து உதுத்து வச்சுருந்த பரோட்டாவெல்லாம் இதில் ஆட் பண்ணி நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் போட்டிருந்த இந்த சாஸ்லாம் வந்து ஆப்ஷனல் தான். போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும், கம்பல்சரி கிடையாது. இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா பரவாயில்ல. போட்டால் அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதுக்காக போட்டிருக்கேன். நல்லா எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டு, ஆக்சுவலாக கொத்து பரோட்டானா இந்த மாதிரி நம்ம கொத்தி விட்டு தான் போடுவாங்க. ஸோ அதனால வந்து நல்லா கொத்தி விட்டுக்கோங்க. கொத்துனா வந்து கொஞ்சம் நல்லா அந்த டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து கொஞ்சமாக வந்து எல்லாத்தையும் வந்து தோசை கரண்டியால் அப்படியே குத்தி 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 விடுறேன். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து
சால்னா வந்து தருவாங்கல்ல கடையில், அந்த சால்னா வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை சால்னா இல்லை அப்படின்னா அதை பற்றியும் ஒன்றும் பரவாயில்ல, அதுவே வந்து நம்ம சால்னாக்கு முன்னாடி இருக்க ஸ்டேஜே ஓகே. பட் சால்னா போட்டோம் அப்படின்னா என்ன ஒன்று செய்யணும்னா, அது கொஞ்சம் வந்து லைட்டாக கொழகொழப்பாக மாறிடும். அந்த கொழகொழப்போட விடாமல் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகி விடணும். ஸோ சால்னா ஊற்றுனீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால நான் வந்து சால்னா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்னா ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ட்ரை ஆக விடுங்க. கொஞ்சம் ரொம்ப போட்டு கிளறிட்டே இருக்க வேணாம். கொஞ்சம் நல்லா பெரட்டி விட்டுட்டு விட்டுருங்க. பாருங்க, இப்போ பாருங்க நல்லா கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து இது பண்ண வேண்டியதான். பாருங்க நல்லா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து ட்ரை ஆகி அந்த குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஸோ அதுதான் வந்து நம்மளோட ஸ்டேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ நம்மளுடைய பரோட்டா, கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நான் வந்து மாற்றி இதில் வந்து மேலே வந்து தேவைன்னா நமக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். தூவி வச்சாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கொத்து பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். தேங்க்யூ, பாய்.